நீங்க சொல்லுங்க, அவரு தாவேக்காக்கு சொல்லுங்க. நீங்க நடுநிலையாளர் நான் நம்புறேன், நீங்க நம்ப மாட்டீங்க, நான் நம்புறேன். நான் என்ன சொல்ல வரேன், செங்கோட்டையன் அவர்கள் போனனால ஏடிஎம்கேக்கு 80 சீட்டா 90 சீட்டா எவ்வளவு இழப்பு ஏற்படும்? நீ மனசாட்சி போத சொல்லு. நான் வந்து தேவதனை நான் நம்புறேன். செங்கோட்டையன் போயிட்டார்லனே 80 சீட்ல ஏடிஎம்கே போயிரும்னே சொல்லு. 80 90 மட்டும் சொல்லு சார். சொல்லு. யார் உங்களை அடி சார்? நீங்க வந்து பீகார்ல இந்தி கூட்டணி ஜெயிக்க போன்னு சொன்னீங்களா சார்? சொன்னீங்களா இல்லையாங்க? கேவலமா தோத்துச்சா? யாரா உங்களை அடிக்க வந்தாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு இம்ப்ரஷன் குடிச்சல ஜெயிக்கும்னு சொல்லல. இப்பயும் ஆர்ஜேடி தனி பெரும்பாலும் கட்சியா வரும். மக்கள் வாக்கு எண்ணிக்கையில அவங்க தான் பெரும் இடத்துக்கு வந்தாங்க. ஓகே சார். இப்ப செங்கோட்டையன் போனா 80 சீட்ல ஏடிஎம்கே தோக்குமா 90 சீட்ல தோக்குமா? சார் முத்துசாமி போனப்பவே பெரிய பாதிப்பு ஏடிஎம்கேல இல்ல. லிப் மூவ்மென்ட்க்கு வந்து மீம்ஸ் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க போட்டுடுவாங்க. இல்ல சார், செங்கோட்டையன் போறதுனால அதிமுகக்கு அவ்வளவுதான். அவங்க கட்சி அவங்க பாத்துறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க பாத்துறாங்க. சரி, தாவேக்காக்கு இது பெரிய பலம் இல்ல? ஆமா ஆமா. கொடியை பார்த்துட்டு கூட்டணிக்கு அச்சாரம் போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பெருமிதத்தோட சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பலம்னு பதிவு பண்ணிட்டு 4 பேட்டி கொடுத்தீங்க. ஆமான்னு சொல்ல மறுக்கவே இல்லையே. இப்ப அது இங்க நஷ்டமாகும்ல? ஆகாது. கூட ஓடுற ஒரு கட்சி பெருசாகுதுன்னா ஆகாது. அந்த ஜிஆர்டில வந்து ஒரு நகை விற்குது அப்படின்னா இன்னொரு கடையில நகை குறையணுங்கிற அவசியம் இல்ல. அவர்களுக்கான கிளையண்ட் வேற, இவர்களுக்கான கிளையண்ட். நீங்க வந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா 5 மாடி கட்டல சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கும். இடையில 4 பாய் வந்து ரெடிமேட் ஸ்டோர் வித்துட்டு இருப்பாங்க. கீழே தரையில கையில ஒரு ஃப்ராக் வச்சு ஒருத்தர் வித்துட்டு இருப்பார். எல்லாருக்கும் ஃப்ராக் வச்சு வித்துருக்கு. 2 ஃப்ராக் வித்துருச்சு அப்படின்னா வந்து சரவணா ஸ்டோர்ஸ் நட்டமாயிருங்கிற அவசியம் இல்லை. இவருக்கான விற்பனை அவருக்கு, அவருக்கான விற்பனை அவருக்கு, இவருக்கான விற்பனை அவருக்கு.